செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். பள்ளிகள் திறப்பு எப்பொழுது, பள்ளிகள் திறப்பு கிடையாதா என்பதனை முழுமையாக பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய டவுட்டோடு இருக்கீங்க. பள்ளிகள் எப்போ தான் திறக்க போகிறாங்க, 2ஆம் தேதி திறப்பாங்களா இல்லை 3ஆம் தேதி திறக்க போகிறாங்களா இல்லை கூடுதலாக விடுமுறை விட்டுருக்காங்களா அப்படின்றத ஏ டு செட் பார்க்க போகிறோம். பள்ளிகள் திறப்பு மற்றும் தேர்வு நடக்காத அரையாண்டு தேர்வு நடக்காத மாவட்டங்களில் வந்து பள்ளிகள் திறப்பு இன்னும் அதிகரிக்கப்பட போகிறதா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் அல்ல செட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு முடிந்திருக்கிறது. ஓகேங்களா, ஒரு சில மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு முடியப்படாமல் இருக்கிறது. ஓகேங்களா, ஏன்னா கனமழை காரணமாக வந்து டிசம்பர் மாதத்தில் நிறைய விடுமுறை வந்ததுனால வந்து எக்ஸாமை தள்ளி வச்சாங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் இந்த எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டுருக்கா, எப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் எக்ஸாம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லீவ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் லீவ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்னென்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பள்ளிகள் திறப்பை எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் திறக்கணும் அப்படின்றத தமிழக அரசு ஒரு கவனம் செலுத்துவாங்க எல்லாமே. ஏன்னா வந்து வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாள் திறக்கிறது அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு என்பது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் வந்து திறப்பாங்க. ஸோ எக்ஸாம் நடந்திருக்க மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு பிறகு தான் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே வந்து டோட்டலாக தமிழகம் முழுவதும் ஒரே நாளாக தான் திறப்பாங்க. அந்த நாள் என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தகவல் இருக்குது, முக்கியமான தகவல். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 2ஆம் தேதி பள்ளிகள் திறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்குது. ஏன்னா தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி எல்லாருமே வந்து யூஸ்வலி வந்து புத்தாண்டு விடுமுறை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, நிறைய இடங்களுக்கு போய் முதல் நாளே வந்து வருடத்தின் முதல் நாளை நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னுக்காக நிறைய பேர் வந்து மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லோரும் போயிட்டு வராங்க. அந்த போயிட்டு வந்த களைப்பாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் ஒரு நாள் வந்து லீவ் கிடைச்சா வந்து அவங்கவுங்க வெளியூருக்கு போனவங்க திரும்புறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் வந்து மனதில் கொண்டு நம்மளுடைய தமிழக அரசு விடுமுறை என்பது 3ஆம் தேதிக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் தேதி விடுமுறை விட்டு 3ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா, அதாவது மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு நடந்துகிட்ருக்க மாவட்டமாக இருக்கட்டும், எக்ஸாம் நடந்து முடிந்து அரையாண்டு விடுமுறை விட்டுருக்க மாவட்டமாக இருக்கட்டும், என்ன மாவட்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பள்ளிகள் திறப்பு ஒரே நாளில் வந்து திறப்பாங்க. 3ஆம் தேதி மேலே தான் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா, எல்லாம் இந்த நியூ இயரை எல்லாருமே நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனும் வந்து தயாராகுங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது அண்ட் ரிவிஷன் எக்ஸாம், ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் வந்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இருந்தீங்க, மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.